இப்போ அவன் அந்த பொண்ணு பேசுறதையும் கேட்டிருப்பீங்க. ரொம்ப யங்கான ஒரு ஒரு இதாங்க 5 முறை வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அவங்க ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கும்போது இவ்வளோ எங்கே இருக்காங்க, இவங்க சூசைட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவங்க 5 முறை முயற்சி பண்ணுங்க, எனக்கு ஷாக்காக இருந்தது. ப்ராப்ளம் இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுக்க இருந்தால் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க மல்டிபிள் அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஆக்சுவலாக நமக்கு சைக்காட்ரிக் ஹெல்ப் ஆர் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் இது ரெண்டுமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் உங்கள் பிரெயின் வந்து இம்பல்சிவ் மாடலில் ஒர்க் பண்ணுது, விச் மீன்ஸ் இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ண முடியல, ஸோ என்னால் இதுலேருந்து எஸ்கேப் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக உண்மையிலே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அங்கேருந்து கேட்கும்போது. இப்போ நீங்கள் எதில் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா, ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சைட்லேருந்து தான் வந்திருக்கு, ரைட்? எஸ்பெஷலாக அப்பான்னு எடுத்துக்கலாமா? ஓகே சார், ஃபைன். இப்போ உங்கள் அப்பா இங்கே உட்காந்துருக்கிறாரு உங்களுக்கு முன்னாடி. உங்கள் அப்பா கிட்ட இன்னைய தேதியில் இப்போது நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசலாம். அப்போ நீங்கள் குடிக்கணும்னு நினச்சா குடிங்க, அது லிமிட்டாக குடிங்க. உங்களுக்கு எனக்கு புரியுது, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்ட்டு நீங்களும் குடிக்கிறீங்க, எங்களுக்காக உழைக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சம் வேர்ட்ஸ் எனக்கு ஹர்ட் ஆகுது. அது நான் சொன்னாலும் அந்த டைமில் நீங்கள் அது புரிஞ்சிக்க மாட்டீங்க. அம்மாவாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் 2 பேருமே அதே மாதிரி தான் பேசுகிறீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. அந்த ஸ்பேஸே நீங்கள் தர மாட்டீங்க. அதை விட்டுட்டு வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நான் காலேஜ் முடிஞ்சோடனே கண்டிப்பாக கிராஜுவேட் ஆகி டிஸப்பியர் ஆகிடுவேன். ஏதாவது ஒரு பிஜி ஹாஸ்டலோ வாட் எவர் அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன செட்டில் பண்ணணுமோ அதை நான் செட்டில் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் அதை தாண்டி என்ன சொல்கிறீங்கன்னா அதை பற்றி இதுக்கப்புறம் நான் கவலைப்பட போகிறதும் இல்லை. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? ஓகே சார். ஓரளவு மெசேஜ் கன்வே பண்ண ஒரு பெட்டர்மெண்ட் ஃபீல் இருக்கா? இருக்குது சார். உங்கள் அப்பா சைட்லேருந்து இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், எனக்கு அவர் என்ன பேசுவார்னு தெரியும் சார். அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆஸ் இட் இஸ். நீங்கள் இதுலேருந்து எப்படி டெவலப் பண்ணலான்னு யோசிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கையை கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கான ஆப்ஷன் நிறைய உண்டு. உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பேரண்டிங் வந்து டாக்ஸிக் பேரண்டிங், அது வந்து மோசமான வன்முறையான ஒரு பேரண்டிங். ஆனால் பெத்த அம்மாவே பெத்த பொண்ணை இப்படி பேசுறதுங்கிறது ஒரு நாளும் ஏற்றுக்கவே முடியாது. மேபி ப்ராபபிளி நீங்களே சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதை சொல்லி கண்டிக்கிறதுக்கு இது முறையல்ல. இந்த வார்த்தையை பேசவும் கூடாது. இது என்னன்னா தப்பான சிக்னலை பாஸ் பண்ணுது. ஆக்சுவலாக எப்படி ஒரு பேரண்ட்டுக்கால இந்த மாதிரி ஒரு கடுமையான மோசமான வார்த்தையை வந்து பெத்த பிள்ளையை நோக்கி பேச முடியுது? என்ன வகையான ஆல்கஹாலிக் ஆர் பர்சனாலிட்டி டிசார்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தான் சார் நடந்துப்பாங்க. அவங்களுக்கு அந்த எம்பத்தி ஃபீலிங்கே இருக்காது. அவங்க அப்பா ஆல்கஹாலிக் புரிஞ்சுக்க முடியுது, அம்மா எப்படி? அம்மாக்கு பர்சனாலிட்டி குறைபாடுகள் ஏதாவது இருக்கலாம், அல்லது ஹெல்ப்லெஸ்ஸால அம்மாவும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அவங்களால அதை எப்படி வெளிக்கொண்டு வரது முடியாம என்னையும் போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னாலதான் சண்டை வருது, அப்போ நீ ஏன் இப்போ ஒழுக்கமாக இருக்க மாட்டேற? ஒழுக்கன்றது வந்து மனசில் இருக்கணும் சார். இப்படி இந்த ட்ரெஸ் போட்டால் ஒழுக்கமாக இருக்காங்க, அந்த ட்ரெஸ் போட்டால் ஒழுக்கமாக இருக்காங்கன்னு கிடையாது. சுடிதார் போட்டு தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஜீன்ஸ் போட்டு ஒழுங்காக இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு பொறுத்த வரையுமே ட்ரெஸ்ஸு தான் எல்லாத்தையும் நிரூபிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ நீங்கள் அவங்க கூட சேர்ந்துருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? ஆமாம் சார், என்னால் அவங்கள அப்படி தூக்கி போட முடியல. ஏன்னா நான் இன்னும் கிராஜுவேட் ஆகலை, எனக்குன்னு ஒரு வேலை இல்லை. தெரிஞ்சுமே நான் அதனால தான் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன். அவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என் தம்பி ஏதாவது ஹாஸ்டல் பார்த்து சேர்த்துட்டு நான் ஏதாவது வேலைக்கு போய் ஹாஸ்டலில் தங்கியிருந்து போகிற மாதிரி இருக்கேன் சார், காலேஜ் டிகிரி முடிக்கிற வரையும். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இல்லாதனால இது தப்பு, இந்த சூழல் நமக்கு எதிராக தான் இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் என்னென்னா சோஷியல் செக்யூரிட்டி எனக்கு இல்லை, சமூக பாதுகாப்பு இல்லாதனால வேறு வழியே இல்லாமல் அவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய இடத்துல. ஆனால் இந்த விஷயத்தில் ஒன்று நான் உண்மையிலே நான் பாராட்டணுமா, உங்களுக்கு இவ்வளவு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் தம்பியை எப்படியா ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அவன் லைஃப்பை செக்யூர் பண்ணிட்டு நான் வரணும்னு நினச்சிங்கல்ல, அது வந்து உங்ககிட்டேருந்து உங்கள் அப்பா அம்மா கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். உங்களுக்கு இருக்கிற பக்குவமும் மெச்சூரிட்டியும் அதில் ஒரு சிறிதளவும் உங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டாம். ப்ராப்ளி உங்களோட தம்பிக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது. ஆக்சுவலி நீங்கள் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்த்து நீங்கள் ப்ரைவேட் செஷன் அட்டன் பண்ணுறது உங்கள் மனநிலைக்கு நல்லது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட் யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்கள் அதை ரீச் பண்ணுங்கள். ஓகே சார். உங்களுக்கு நேரில் போகிற கஷ்டமாக இருந்தால் ஹெல்ப்லைன் கூட இருக்குது, கண்டிப்பாக யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க.